HDFC லைஃப் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அக்யூமுலேட் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் பென்ஷன் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ரீமியம்ஸோட 105% வரைக்கும் எக்ஸ்டெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இன்க்ளூடிங் டாப் அப் ப்ரீமியம். அண்ட் மார்க்கெட் ரிட்டர்ன் மூலியமா உங்களுக்கு இன் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் பில் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பாலிசி டேர்ம், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அண்ட் வெஸ்டிங் டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லாயல்ட்டி அடிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூவை பூஸ்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு, லைக் டெத் பெனிஃபிட், வெஸ்டிங் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், லாயல்ட்டி அடிஷன்ஸ், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால வேரியஸ் சார்ஜஸும் உங்கள் ப்ரீமியம்லேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க, லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், மொர்டாலிட்டி சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ். ஸோ இதில் சில சார்ஜஸ் வேணா ஒரு பாலிசி ரன் பண்ணுறதுக்கு இன்னெவிட்டபிள் சொல்லலாம். ஏன்னா மொர்டாலிட்டி சார்ஜஸ் உங்களுக்கு லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் ஃபண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு. பட் மற்ற சார்ஜஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் நெசசரியான்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இல்லை. ஏன் அது நம்மளுக்கு முக்கியம் ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் த பாலிசி அப்படின்றதுக்காக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்கண்டினியூஸ் சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சார்ஜஸ் தான். இந்த மாதிரி சார்ஜஸ் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு அட்ராக்டிவ் ஆப்ஷன். அதில் கம்பேரிட்டிவ்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்னு சொன்னால் முடியாது. ஏன்னா இது அந்த அளவுக்கு நிறைய சார்ஜஸ் வந்து இதில் டிடக்ட் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு ட்ராபேக்காக இந்த பாலிசியில் நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி ஹோல்டராக உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. உங்கள் அக்யூமுலேஷன் பீரியட் இல்லைனா டிஃபர்மெண்ட் பீரியட் ரெண்டுமே இந்த சேம் பாலிசியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ 3 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ், 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரீடைரக்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா அலோ பண்ணுறாங்க. ப்ரீமியம் ரீடைரக்ஷன் சார்ஜ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ், ஃபண்ட் ஸ்விட்சிங் சார்ஜஸ் மாதிரி சார்ஜஸ் கிடையாது. டாப் அப் ப்ரீமியம்ஸ் இதில் அலோ பண்ணுறாங்க. ஸோ இது உங்கள் ஃபண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் எண்டுக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லை. ரைடர்ஸும் இந்த பாலிசியில் அலோட் கிடையாது. லாக்இன் பீரியடும் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு இருக்கு ஃபார் பார்ஷியல் வித்ட்ராவல் ஆர் சரண்டர். அண்ட் இந்த பாலிசியில் சார்ஜஸும் பார்த்தீங்கன்னா டிடக்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ரிட்டர்ன் வந்து அல்டிமேட்டாக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் மெயின் ட்ராபேக்கே என்னன்னா உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை ஃபுல்லி இதில் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் வச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆன்விட்டி பிளான் வாங்குற கம்பல்ஷன் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதோட IRR அனலைசிஸ் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இதோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old வந்து இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வித் an annual premium of 1.20 lakh. Premium paying term 20 years, policy term 10 years. So vesting benefit at the end of 20 years பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இல்லைனா 60% வரைக்கும் கம்யூட் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டை யூட்டிலைஸும் பண்ணலாம் டு பர்ச்சேஸ் அண்ட் இமீடியட் ஆன்விட்டி ஆர் டிஃபர்ட் ஆன்விட்டி. ஸோ இதில் 2 ரேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம அசியூம் பண்ணி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை நம்ம ஆக்சுவலி கால்குலேட் பண்ணியிருக்கோம், லைக் 8% அண்ட் 4% per annum அப்படின்னு. இது வந்து அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ இவ்வளோதான் பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் இதில் வரணும் கிடையாது. உங்களோட பாலிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா செவரல் ஃபேக்டர்ஸ் டிபெண்டாக இருக்கும், இன்க்ளூடிங் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இது ஒரு யூனிட் லிங்க் பாலிசி, இல்லை மார்க்கெட் லிங்க்ட் ரிஸ்க் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால ஒரு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் இந்த பாலிசி எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரீமியமாக பாலிசி ஹோல்டர் ரெகுலராக பே பண்ணிட்டே வந்தாங்கன்னா 4%ல வெஸ்டிங் பெனிஃபிட் 17.59 lakhs வருது, 8%ல 31.69 lakhs வருது. என்ன விஷயம்னா இந்த அமௌண்ட்
அமௌண்ட்டை உங்களால் என்கேஷ் பண்ண முடியாது. ஒன்று இதை நீங்கள் ஹோல்லி யூட்டிலைஸ் பண்ணணும், இல்லை பார்ஷியலி யூட்டிலைஸ் பண்ணி அப்போ இருக்க ப்ரிவேலிங் ரேட்டில் நீங்கள் ஆன்விட்டி பிளான்ஸ் வாங்குற மாதிரி ஒரு கம்பல்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோல் வெஸ்டிங் பெனிஃபிட்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஆன்விட்டி பிளானை வாங்குற மாதிரி தான் இங்கே நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம் இந்த சினாரியோவில். ஸோ அந்த மாதிரி கேஸில் உங்களுக்கு 4% சினாரியோவில் ஆன்விட்டி அமௌண்ட் 1.52 lakhs per annum வரும். 8% சினாரியோவில் ஆன்விட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.76 lakhs per annum இருக்கும். ஐஆர்ஆர் 4% சினாரியோவில் 2.48% அண்ட் 8% சினாரியோவில் 6.36%. ஸோ இந்த ஐஆர்ஆர் ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனால் மெயின் ஃபீச்சர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெஸ்டிங் பெனிஃபிட்டை நம்மளால ஃபுல்லாக வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா நோஷனல், அதாவது ஜஸ்ட் இன் தியரி தான். இந்த பெனிஃபிட்டை உங்களால் என்ஜாயும் பண்ண முடியாது, இல்லை வேறொரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ எப்போ ஏதாவது கேஷ் ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கூட இந்த லம்சம் அமௌண்ட்டை உங்களால் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த பாலிசியில் இருக்கிற மேஜர் செட்பேக்கே இதான். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா வேறொரு ஆல்டர்னேட்டிவாக ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸோட இந்த பாலிசி ரிட்டர்ன்ஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இந்த யூலிப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் லேட்டர் ஆன்விட்டி வந்து அக்யூமுலேஷன் பண்ண கார்பஸ் மூலியமாக தான் நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிளான்ல ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் எதுவுமே சம் அஷூர்ட்க்குன்னு கொடுக்காததுனால ஃபண்ட் வேல்யூ தான் அதுவும் டெத் பெனிஃபிட்ல சில கேசஸ்ல பே பண்ற மாதிரி இருக்கு. அதனால இன்னும் பெட்டர் லிக்விடிட்டி இருக்கிற ஆப்ஷன்ல கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இந்த சேம் ஆனுவல் 1.20 lakhs தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா இங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சம் அஷூர்ட் கொடுக்காததுனால இங்க நம்ம ஒரு லைஃப் கவர் அசியூம் பண்ணிக்கலாம். அவங்க 105% ஆஃப் த ப்ரீமியம் பேட் சொன்னாங்க இல்லையா, அது வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 12.60 lakhsக்கு ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை லைஃப் கவருக்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் ஜஸ்ட் 11,500 தான் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ பேலன்ஸ் வர 1,08,500 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸில் பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம பிபிஎஃப் இல்லைனா இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம். ரெண்டு சினாரியோ எடுத்திருக்கோம். ஒரு ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணும், ரிஸ்க் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், டெப்ட் அண்ட் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம் இந்த சினாரியோவில். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம்னா அந்த ஃபண்ட் அப்படியே க்ரோ ஆகும். அட் த எண்ட் ஆஃப் 20 இயர்ஸ் தான் மெச்சூரிட்டி வேல்யூவை நம்ம வந்து நம்ம ரிக்வயர்மெண்ட்க்கு யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இஎல்எஸ்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணுற டைமில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை ஆகும். ஸோ நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணும்போது இந்த போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் இஎல்எஸ்எஸ் ஒரு டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே நம்ம சின்ன டேப்லர் காலம் ஒன்று ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்க்கு 6.43%, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் ஐஆர்ஆர் 10.58% வருது. இது கண்டிப்பாக ஒரு ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ஷன்ஸும் உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட் நீங்கள் ஃபுல்லி வந்து என்ஜாய் பண்ணலாம். இதர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த லம்சம் அமௌண்ட் உங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு, இல்லை மற்ற லைஃப் கோல்ஸ்க்காக யூட்டிலைஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் ஹெச்டிஎஃப்சி பாலிசியில் நம்மளுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ ஒரு இன்வெஸ்டாருக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட லேக்னால யூ கேன் ஃபீல் ஹேண்டிகேப்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது இந்த பாலிசியில். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்மார்ட் பென்ஷன் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பிளான் வந்து என்ன இன்வால்வ் பண்ணுதுன்னா இட் இன்வால்வ்ஸ் ரெகுலர் கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் பை த பாலிசி ஹோல்டர். அவங்களுடைய சாய்ஸ்ல ஒரு ஃபண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக அந்த ஃபண்ட் ஓவர் டைம் க்ரோ ஆன அப்புறமா ரிட்டையர்மெண்ட் அப்போ பாலிசி ஹோல்டர்னால ஒரு பென்ஷன் வந்து ரிசீவ் பண்ண முடியும். as a part lump sum amount and pension ஏதாவது டிபெண்டிங் ஆன் தேர் சாய்ஸ். ஸோ இப்படி இதில் நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியுமே ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆன்விட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குட் ரிட்டர்ன்ஸ் இல்லை. அப்போ ரிட்டர்ன் அண்ட் லிக்விடிட்டி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இந்த பாலிசியில் இருக்கிற ரிட்டர்னும் இருக்கட்டும் லிக்விடிட்டியும் இருக்கட்டும் ஒரு இன்வெஸ்டருக்கு பெனிஃபிஷியலாக அவங்க வந்து டிசைன் பண்ணி இருக்குல்ல. ஸோ வெஸ்டிங் பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா எய்தர் ஒரு ஆன்விட்டியை நீங்கள் வந்து வாங்குறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்லை 60% வரைக்கும் கம்யூட் பண்ணிட்டு தென் அந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல ஆன்விட்டி வாங்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் லைஃப் கவரும் இந்த பாலிசியில் கிடையாது. ஃபண்ட் வேல்யூ தான் டெத் பெனிஃபிட்டாக பே பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக நீங்கள் டைரக்ட்லி ஈக்விட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஈல் பண்ணலாம். அண்ட் லைஃப் கவருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அடிக்குவேட் சம் அஷ்யூர்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பியூர் டேர்ம் லைஃப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும். ஸோ உங்கள் லைஃப் கோல்ஸ் ரைம் ஹாரிசான் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். அண்ட் அடிக்குவேட் லைஃப் கவர்ன்றது ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கான எசென்ஷியல் ஆஸ்பெக்டும் கூட. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.